ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கதை கேட்க போகிறோம். இந்த கதை யாரை பற்றினதுன்னா தெனாலிராம பற்றினது. தெனாலிராமன் ஒரு பெரிய அறிவாளி. அவர் ஒரு கவிஞரும் கூட. ஆனால் அவருக்கு பள்ளிக்கு போய் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கலையாமா. இருந்தாலும் அவர் எப்படி இவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் கவிஞராக ஆனார்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். தெனாலிராமன் நம்ம ஒரு மாதிரி ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஞானி வந்தாராம்மா. கிராமத்து மக்கள் எல்லோரும் அவரை பார்க்க போனாங்க. தெனாலிராமனும் போனார். அங்கே வந்த தெனாலிராமனை பார்த்து அந்த ஞானி, தெனாலிராமா, நீ பெரிய கவிஞராக வருவ அப்படின்னு சொன்னாராமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்து அந்த மந்திரத்தை நீ தினமும் ஊருக்கு வெளியே இருக்கிற காளியம்மன் கோயிலில் 1008 தடவை சொல்லணும். அப்படி சொன்னால் காளியம்மன் உன் முன்னாடி தோன்றி நீ கேட்குற வரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஞானி சொன்னாராமா. இதை கேட்டால் தெனாலிராமன் மறுநாள் காலையிலேயே காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டாரு. அப்புறம் கண்களை மூடிக்கிட்டு ரொம்ப பக்தியோட அந்த ஞானி சொன்ன மந்திரத்தை 1008 தடவை சொன்னாராம். கொஞ்சம் நேரம் கழித்து ராமா ராமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். ராமன் கண்ணை திறந்து பார்த்தப்போ அங்கே காளியம்மன் 1000 தலைகளோடும் நிறைய கைகளோடும் நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம்மா. இதை பார்த்த ராமனுக்கு சிரிப்பே தாங்கலையம்மா. சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம்மா. இதை பார்த்த காளியம்மன், எதுக்கு ராமா இப்படி சிரிக்கிற அப்படின்னு கோபத்தோட கேட்டாங்களாம்மா. அதுக்கு ராமன், அம்மா காளி, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டா அந்த 1000 மூக்காலையும் தும்முனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன், அதனால தான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு ராமன் சொன்னாராம்மா. இதை கேட்ட காளியம்மனுக்குமே சிரிப்பு வந்துருச்சம்மா. ராமனோட இந்த நகைச்சுவை உணர்வு காளியம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காளியம்மன், நான் உனக்கு வரம் கொண்டு வந்திருக்கேன். என் கையில் 2 கிண்ணம் இருக்குது. ஒன்றில் இனிப்பான பால் இருக்குது, அதை குடித்தா பெரிய அறிவு கிடைக்கும். இன்னொன்றில் தயிர் இருக்குது, அதை குடித்தா செல்வம் கிடைக்கும். ஆனால் ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட சொன்னாங்களாம்மா. இதை கேட்ட தெனாலிராமன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, காளியம்மா, நான் 2 கிண்ணத்துலையும் இருக்கிறத கொஞ்சம் சுவைச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம்மா. அம்மனும் சரின்னு சொல்லிட்டு அந்த 2 கிண்ணத்தையும் தெனாலிராமன் கிட்ட கொடுத்தாங்களாம்மா. தெனாலிராமன் கிட்ட கொடுத்த உடனே ராமன் எதுவுமே யோசிக்காமல் 2 கிணத்துலையும் இருக்கிறத குடிச்சிட்டாராமா. இதை பார்த்து அம்மன் கோபமாக, ஏறாமா என் பேச்சை கேட்காம 2 கிணத்துலையும் குடிச்ச அப்படின்னு கேட்டாங்களாம்மா. ராமன் தலை குடிஞ்சு, காளியம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அறிவு மட்டும் இருந்து செல்வம் இல்லைன்னா என்ன பயன்? அதே மாதிரி செல்வம் மட்டும் இருந்து அறிவு இல்லைன்னா என்ன பயன் அப்படின்னு சொன்னாராம்மா. இதை கேட்ட காளியம்மனுக்கு ராமனோட புத்திசாலித்தனமும் உடனடி பதில்களும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ ஒரு பெரிய கவிஞனாகவும் வருவேன், உன் புத்திசாலித்தனத்துக்காக நகைச்சுவைக்காகவும் எல்லோரும் பிடிச்சவனாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்களாம்மா. பார்த்தீங்களா குட்டீஸ், தெனாலிராமன் எப்படி புத்திசாலித்தனமாக 2 வரங்களையும் வாங்கினாருன்னு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தைரியமாக இருக்கணும், சரியானதை செய்யணும், நாம் நினைக்கிறத வெளிப்படையாக சொல்ல தயங்கக்கூடாது. சரியா குட்டீஸ்? மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.